ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து மேக்ஸ் சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். மேக்ஸில் வந்து நம்ம பர்சன்டேஜில் பார்ட் 6 பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸோட போகலாம். சூஸ் யுவர் ஹேபிட்ஸ் கேர்ஃபுல்லி, தே டிசைட் யுவர் ஃப்யூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹேபிட் தான் வந்து நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணும். ஸோ உங்கள் ஹேபிட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போடலாம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்த கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம்னா, ப்ராடக்ட் ஆஃப் டூ வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சப்போஸ் நம்ம வந்து ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கலாம், ஏ அண்ட் பி. சப்போஸ் நான் வந்து இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன் அண்ட் நம்மளுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏ வந்து இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா பி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஏ அண்ட் பி வந்து ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து வர ஆன்சர் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த இது சொல்லுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சப்போஸ் ஏ வந்து லெஸ் ஆகி இருந்துச்சுன்னா பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, இது வந்து எப்படி எந்த அப்ளிகேஷனில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா, குவான்டிட்டி இன்டூ ப்ரைஸ். சப்போஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. என்கிட்ட 100 rupees இருந்துச்சுன்னா அந்த 100 rupeesக்குள்ளே தான் நான் வந்து என்ன செலவுனாலும் பண்ணிக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன ஆனாலும் சரி அந்த 100குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு பண்ணோம்னா குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் தான் வந்து மாறும். சப்போஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா குவான்டிட்டி வந்து கம்மியாகும். அப்போ தான் நம்மளால் அந்த 100 rupees பட்ஜெட்குள்ளேயே எல்லாத்தையும் வாங்க முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதே இது ப்ரைஸ் வந்து லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வாங்குகிற திங்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணிப்போம், குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம வேறு எதில் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம்னா, ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம வந்து மென் இன்டூ டேஸ் அப்படின்னு சொல்லி போடுவோம். நம்மளுக்கு வந்து கம்மி டேஸில் வந்து ஒர்க்கை முடிக்கணும்னா நம்ம வந்து மேனை வந்து ஜாஸ்தி பண்ணுவோம். இதே இது பொறுமையாக எனக்கு முடித்தா போதும் அப்படின்னு நினச்சோம்னா டேஸ் வந்து ஜாஸ்தியாகும் அண்ட் மேன் வந்து கம்மியாக இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து ரியல் டைமாக சொல்லணும்னா, நம்ம வந்து நம்ம வீட்டை பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா, நமக்கு வீடு வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி சீக்கிரமாகவே வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பெயிண்டர்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணுவோம், நிறைய ஆட்களை கூப்பிட்டு வந்து பெயிண்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, டேஸ் வந்து கம்மியாக மேன் பவர் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதே இது நம்மளுக்கு வந்து பொறுமையாக வந்து எனக்கு பெயிண்ட் அடித்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மேன் வந்து பெயிண்டர்ஸ் வந்து கம்மியாக கூப்பிட்டா போதும். ஸோ இந்த இதில் என்ன ஆகுதுன்னா டேஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது அண்ட் மேன் வந்து கம்மி ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வேறு இதில் யூஸ் பண்ணுவோம்னா டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸில் கூட நம்ம இது யூஸ் பண்ணுவோம். நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் அப்படின்னு. சப்போஸ் நம்ம வந்து டிஸ்டன்ஸை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்பீட் அண்ட் டைம் இருக்குல்ல, சப்போஸ் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதே இது ஸ்பீடு வந்து ரிடியூஸ் ஆச்சுன்னா டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வண்டியில் வந்து ஸ்பீடாக போகிறோம் ஒரு இடத்துக்கு. ஸோ அப்படி போகும்போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து அது ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் டைம் வந்து கம்மியாகும். இதே இது எனக்கு வந்து எந்த அவசரமும் இல்லை, நான் பொறுமையாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஸ்பீடு வந்து கம்மியாகும் அண்ட் போகிற டைம் வந்து ஜாஸ்தியாகும். இதுதான் இந்த கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து சம்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இஃப் தி ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் இஸ் இன்க்ரீஸ்டு பை 12.5%, then how much percent of consumption will be decreased so that the expenditure remains constant? கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெட்ரோல் ரேட் வந்து 12.5% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கன்சப்ஷனை வந்து எவ்வளோத்துக்கு டிக்ரீஸ் ஆனால் நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் 12.5% வந்து ஃப்ராக்ஷனாக எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 12.5% வந்து ஃப்ராக்ஷனாக வந்து நம்ம 1/8 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ ப்ரைஸ் என்ன, ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிறது ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரைஸ் வந்து 8 அப்படின்னு சொல்லி இருக்கா, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் தானே ஆகுது. ஸோ 8 + 1 வந்து 9 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 8 rupees இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து 9 rupees மாறிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ப்ரைஸை பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து கன்சப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். கன்சம்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த ப்ரைஸோட என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு வந்து கன்சப்ஷன் வேல்யூ கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து 8 அப்படின்னு இருக்கும்போது கன்சப்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளுக்கு 9 அப்படின்னு சொல்லி வாங்குகிறோம். இது ப்ரைஸ் கூடிடுச்சுல, 9 வாங்குகிற இடத்துல நம்ம வந்து 8 அப்படின்னு சொல்லி வாங்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம இதுதான் அந்த கான்செப்ட் சொன்னேன் ஃபஸ்ட்டு. சப்போஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. இந்த கான்ஸ்டன்ட் என்னென்னா நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மாறக்கூடாது, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கன்சப்ஷனை குறைக்கிறோம், அண்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கன்சப்ஷனை ஜாஸ்தி பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து எப்போ கரெக்டாக இருக்கணும், இந்த கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ என்ன ஆனாலும் சரி நான் வந்து 100 rupees வந்து செலவு பண்ணியே தீருவேன், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்சம்ஷன் வந்து எவ்வளோ % டிக்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா கன்சப்ஷன் வந்து நம்மளுக்கு 9 and 8 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குல்ல. ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ 9 - 8 வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 1. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ கன்சியூம் பண்ணிட்டு இருந்தோம்னா 9 கன்சியூம் பண்ணிட்டு இருந்தோமா. ஸோ இந்த நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அந்த 1 / 9 × 100. இந்த 9 தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஓல்டு கன்சப்ஷன் எவ்வளோ பண்ணிட்டு இருந்தோம், அதாவது இந்த ரேட் வந்து கூடுறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணிட்டு இருந்தோமோ அதுதான் வந்து நம்ம டினாமினேட்டரில் போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 1/9 × 100 = நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்னா 11.11%. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். If the length of a rectangle is increased by 20%, then how much % of breadth will be changed so that the area of the rectangle remains constant? ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அந்த ரெக்டாங்கிளில் வந்து லென்த்தை வந்து 20%க்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது பிரெத்தை வந்து எவ்வளோத்துக்கு கம்மி பண்ணால், அதாவது எவ்வளோ % கம்மி பண்ணால் நம்மளுக்கு வந்து ஏரியா வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லென்த்து தானே 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 20% வந்து ஃப்ராக்ஷனாக எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 20% வந்து ஃப்ராக்ஷனாக நம்ம வந்து 1/5 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ லென்த்து வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு 5 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இன்க்ரீஸ் தானே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 + 1 நம்ம வந்து என்ன எழுதுவோம், 6 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். 5 வந்து ஓல்டு லென்த் அண்ட் 6 வந்து நியூ லென்த். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரெத்தோட வேல்யூ எப்படி எழுதுவோம்னா லென்த்தோட வேல்யூ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு வந்து பிரெத்தோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு இருந்த பிரெத்து வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 6 அண்ட் நியூ பிரெத் வந்து 5 அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஸ்டினை வந்து பிரெத்தோட % எவ்வளோ சேஞ்ச் ஆன % தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா 6 - 5 நம்மளுக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 1 / 6, இந்த 6 எங்கேருந்து வந்துச்சு, நம்ம வந்து எப்போவுமே ஓல்டு வேல்யூ தான் எடுத்துப்போம். ஸோ 1/6 × 100 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு போட்டால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 16.66% அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் தி ப்ரைஸ் ஆஃப் அ சுகர் டிக்ரீஸ்டு பை 20%, தென் எ பர்சன் கேன் பை 5 kg மோர் சுகர் பட் தி எக்ஸ்பெண்டிச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஃபைண்ட் தி இனிஷியல் கன்சப்ஷன். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்போஸ் சுகரோட ரேட் வந்து 20%க்கு வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படி டிக்ரீஸ் ஆகும்போது ஒரு பர்சனால் ஃபஸ்ட்டு வாங்கிட்டுறதை விட 5 kg எக்ஸ்ட்ராவாக அவனால் வாங்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி வாங்கும் போது அவனோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சேஞ்ச் ஆகலை. ஃபஸ்ட்டு எப்படி வாங்கிட்டு இருந்தானோ அதே எக்ஸ்பெண்டிச்சர் தான் இப்போவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் இனிஷியலாக அவன் வந்து எவ்வளோ வாங்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து எவ்வளோ % கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து 20% டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ 20% வந்து நம்ம எப்படி ஃப்ராக்ஷன் எழுதுவோம்னா 1/5 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 5 அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சு. அண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 5 - 1 வந்து நம்மளுக்கு 4 அப்படின்னு கிடச்சிருச்சு. இந்த 4 தான் நம்மளுக்கு வந்து நியூ ப்ரைஸ். ஸோ கன்சப்ஷனை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா நம்ம ப்ரைஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினாலே போதும், நம்மளுக்கு வந்து கன்சப்ஷன் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கன்சப்ஷன் வந்து பழைய கன்சப்ஷன் வந்து நம்மளுக்கு 4 அப்படி கிடைக்கும், அண்ட் நியூ கன்சப்ஷன் வந்து 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 கன்செப்ஷனை வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 2 கன்செப்ஷனும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து 1. ஆனால் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி ரேட்டை வந்து கம்மி பண்ணுறதுனால ஒரு பர்சனால் நார்மலாக வாங்கிட்டதை விட 5 kg ஜாஸ்தியாக வாங்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க டிஃப்ரென்ஸ் ஆனால் 1. ஸோ அந்த 1 தான் அந்த 5னா இந்த இனிஷியலாக வந்து 4 தானே இருக்குது கன்செப்ஷன். ஸோ 4 × 5 எவ்வளோ, 20. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கேஜி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பர்சன் வந்து 20 kg வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ நியூ கன்செப்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
5 அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த கன்செப்ஷன். ஸோ 5 into 5 நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 25 kg அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 20 kg வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரேட் கம்மியானனால அந்த பர்சனால் 25 kg வாங்க முடியுது, அதாவது 5 kg எக்ஸ்ட்ராவாக வாங்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து இனிஷியல் கன்செப்ஷன் எவ்வளோ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இனிஷியலாக வந்து 20 kg தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் ஃபைனல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து 25 kg அதுவும் சொல்லி போட்டிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். If the price of the entry ticket of a theatre increases by ₹15, then the number of visitors will be decreased by 50, but the revenue remains same. Find the initial number of visitors if initial price of the ticket is ₹120. கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தேட்டரோட டிக்கெட் என்ட்ரி டிக்கெட் வந்து ₹15 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நார்மலாக வந்துட்டு இருந்தாங்களே விசிட்டர்ஸ், அவங்க இதில் வந்து 50 வந்து குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் குறைஞ்சாலும் அந்த ரெவென்யூ வந்து சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நம்மளை வந்து இனிஷியல் விசிட்டர்ஸ் எவ்வளோ வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் இவங்க வந்து இனிஷியல் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த டிக்கெட்டோட இனிஷியல் ப்ரைஸ் வந்து ₹120 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சம்மை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து ரெவென்யூ வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் பர்சன் இன்ட்டு ப்ரைஸ், இதுதான் வந்து நம்ம ரெவென்யூ வந்து கண்டுபிடிக்கிற மெத்தட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் வராங்க அண்ட் எவ்வளோ ரேட், ஒரு டிக்கெட்டுக்கு வந்து எவ்வளோ ரேட், ஸோ இந்த ரெண்டும் தெரிஞ்சால் நம்மளுக்கு வந்து ரெவென்யூ எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து இனிஷியலாக டிக்கெட்டோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா, 120ன்னு. ஸோ ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு 120 இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு ₹15 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால டோட்டல் வேல்யூ, அதாவது நியூ ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா 135 அப்படின்னு சொல்லி ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து 120 and 135 வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும். அப்படி கேன்சல் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, 120 வந்து 8 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம் அண்ட் 135 வந்து நம்ம 9 டைம்ஸ் ஆச்சு கேன்சல் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஓல்டு ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கிடைக்குதுன்னா 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அண்ட் நியூ ப்ரைஸ் வந்து 9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவோன்னா, ப்ரைஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு விசிட்டர்ஸ் எவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ விசிட்டர்ஸ் வந்து எவ்வளோ வரும்னா, ஃபஸ்ட்டு வந்து 9 இருந்தாங்க அண்ட் இப்போ வந்து 8 தான் வராங்க அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கா. இப்போ வந்து நம்ம விசிட்டர்ஸை வந்து டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 9 - 8, ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஆனால் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து விசிட்டர்ஸ் வந்து 50 ரிடியூஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 1 தான் அந்த 50னா நம்மளுக்கு வந்து இனிஷியல் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. இனிஷியலில் வந்து விசிட்டர்ஸ் எவ்வளோ வந்துட்டு இருந்தாங்க, 9 தானே. 9 × 50 பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அதாவது 450 தான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்ஒர்க்காக பண்ணுறீங்க. Due to recession in the company, number of employees decreased by 12.5%, but the working time of employees increased by 2 hours, so that the production of company remains constant. Find the initial working hours of employees. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து சால்வ் பண்ணி ஆன்சரை வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் வந்து தயவு செஞ்சு என்ன ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். சப்போஸ் இது உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா கூட சால்வ் பண்ண முடியலன்னு சொல்லுங்கள். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோ எண்டுக்கிட்ட வந்தாச்சு. அண்ட் இன்னைக்குள்ளே டூ யூ நோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இன்னைக்குள்ளே டூ யூ நோ என்ன அப்படின்னா, இந்த ஜட்ஜஸ் வந்து ஒரு டெத் பெனால்ட்டி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட நிப்பை வந்து உடச்சிருவாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த பெண் தான் வந்து, அதாவது அந்த நிப்பு இருக்குல்ல, ஸோ அந்த நிப்பை வச்சு தான் வந்து அவங்க வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பெண் தான் வந்து, அதாவது அந்த நிப்பு இருக்குல்ல, ஸோ அந்த நிப்பை வச்சு தான் வந்து அவங்க வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பர்சனுக்கும் டெத் பெனால்ட்டி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து அந்த நிப்பை வந்து உடச்சிருவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.